அது சுவர்ணகிரி அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த ஊர்ல விளைச்சு நல்லபடியா விளைஞ்சு விவசாயிங்க முகத்துல எல்லாம் சந்தோஷம் களை கட்டி இருந்துச்சு. அந்த ஊரோட தலைவர் பேரு ஜெகநாதன். அந்த வருஷம் அந்த ஊர்ல எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அந்த ஊருக்கு நடுவுல இருந்த ஒரு மில்லு, அது அவங்க தாத்தா காலத்துல கட்டினது. ரொம்ப பழைய மில்லு. செவரெல்லாம் விரிசல் விட்டுருந்துச்சு. அங்கங்க செவரு பேந்துக்கிட்டு வரவும் ஆரம்பிச்சிடுச்சு. அதுல வைக்கிற தானியங்கள் எல்லாமே வீணா போய்கிட்டு இருந்துச்சு. அடுத்த அறுவடைக்கு இன்னும் 1 மாசம் மட்டும்தான் நேரம் இருந்துச்சு. அதுக்குள்ளார அந்த மில்ல சரி பண்ணல அப்படின்னா அப்புறம் விளைஞ்ச விளைச்சல் எல்லாம் வீணாதான் போகணும். ஒரு நாள் காலையில ஊரோட தலைவரான ஜெகநாதன் அந்த மில்ல பாக்குறதுக்காக வந்தாரு. அங்க இருக்கிற செவருங்க எல்லாத்தையுமே பார்த்து, பாத்தீங்களா, செவரெல்லாம் நனைஞ்சு போயிருக்கு. இந்த செவரு நனைய நனைய எனக்கு பயமா இருக்கு. ஆமாங்க ஜமீன்தார் ஐயா, போன தடவை விளைஞ்ச விளைச்சல இந்த மில்லுல தான் வச்சிருந்தோம். எல்லாமே வீணா போயிடுச்சு. இந்த தடவை அறுவடை 2 மடங்கு அதிகம். பாதுகாக்கணுங்க ஐயா. கவலைப்படாதீங்க, இந்த தடவை அப்படி நடக்காது. நம்ம ஊர் மேஸ்திரிங்களுக்கு சரியா செவரு கட்ட வரல. அவங்களுக்கு செவரை பாதுகாக்க தெரியல. அதனால நான் பட்டணத்துல இருந்து இன்ஜினியருங்களை வர சொல்லியிருக்கேன். அவங்க நிச்சயமா செவரை பாதுகாப்பாங்க. அப்படின்னு ஜமீன்தார் சொன்னதுக்கு வேற யாரும் எதுவுமே சொல்லல. ஆனா அவங்களுக்கு பின்னாடி நின்னுக்கிட்டு இருந்த குயவனான பீமையா மட்டும் அந்த செவரை உன்னிப்பா கவனிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த ஊரோட எல்லையில சின்னதா இருக்கிற குடிசையில தான் குயவனான பீமையா அவன் பொண்டாட்டியோட வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் கையில மண்பட்டா அந்த மண்ணுக்கு உயிர் வந்துடும். அவன் செஞ்சு கொடுக்குற பானையில தண்ணி ஊத்தி வச்சா அது குளிர்ச்சியா மட்டும் இல்லாம அந்த தண்ணிக்கு ஒரு நல்ல மனமும் வரும். ஆனா ஊரில் அவனுக்கு யாருமே கௌரவம் கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ பீமையா மனசுக்குள்ள, தப்பு செவருல இல்ல, செவரை கட்ட பயன்படுத்தின மண்ணுல இருக்கு. அந்த மண்ணுல உயிர் இல்ல, அதான் அது தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்கு. பட்டணத்து மண்ணால இதை சரி பண்ண முடியாது. மண்ணை மண்ணால தான் சரி பண்ண முடியும். அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டானே ஒழிய வெளியில சொல்ல முடியல. ஏன்னா அவன மாதிரி ஒரு சாதாரண குயவன் சொல்றத ஜமீன்தார் கேப்பாரோ மாட்டாரோ அப்படிங்கிற சந்தேகம். அதனால அவன் அமைதியா அந்த செவரை பத்தியே யோசிச்சுக்கிட்டு அவனுடைய வீட்டுக்கு மெதுவா நடந்து போக ஆரம்பிச்சான். அந்த செவருங்க அவனுடைய உதவிக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுச்சு. ஜமீன்தார் சொன்ன மாதிரியே பட்டணத்திலிருந்து 2 இன்ஜினியர்ஸை வர வச்சாரு. அவங்க 2 பேருமே வந்து அந்த செவரை பார்த்து அந்த செவரை சரி பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை பார்த்து படிச்சு இப்படி சொன்னாங்க. இங்க பாருங்க ஐயா, இந்த செவரு சுத்தமா இடிஞ்சு விழுற நிலைமைக்கு வந்துடுச்சு. இதை நம்மளால சரி பண்ண முடியாது. இதை மண்ணை கொண்டு சரி பண்ண முடியாது. சிமெண்ட் தான் பூசணும். சிமெண்டா? அது பூசனா எல்லாம் சரியாயிடுமா? சிமெண்ட் பூசனா தண்ணிய செவரு இழுக்காது. உங்க செவரு கூட பாதுகாப்பா தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் அதிகமா பணம் செலவாகும். ஜமீன்தாருக்கு பணத்தை பத்தி கவலை இல்ல. ஊருக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா பணத்தை செலவு பண்ண தயாரா இருந்தாரு. அதனால வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாரு. ஒரு வாரம் கஷ்டப்பட்டு பட்டணத்துல இருந்து வந்தவங்க எல்லாருமே செவுத்துக்கு மேல இருந்த மண் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதுக்கு மேல சிமெண்ட் போட்டு பூசி விட்டாங்க. இப்ப அந்த கட்டடமே புதுசா பலன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து ஜமீன்தாருக்கு ரொம்பவும் பெருமையா இருந்துச்சு. அவரு ரொம்ப பெருமையா, பாத்தீங்களா, இதுதான் பட்டணத்து அறிவுங்கிறது. நாம நினைச்சா இப்படியெல்லாம் பண்ணியிருக்க முடியுமா என்ன? பூஜனங்க எல்லாருமே ஜமீன்தார வாயார புகழ்ந்தாங்க. ஆனா அந்த புகழ்ச்சி சில நாட்கள் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த கட்டடத்தை கட்டி 4வது நாள் ராத்திரி பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. காலையில நேரம் மழை இன்னும் அதிகமாச்சு. மழை கொஞ்சம் விட்டதுக்கு அப்புறமா ஜமீன்தார் அவருடைய அந்த மில்ல பாக்கிறதுக்காக பெருமையா வந்தாரு. அங்க வந்து பார்த்தவரு ரொம்பவுமே ஆச்சரியமா நின்னுக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா சிமெண்ட் பூசியிருந்த அந்த புது கட்டடம் சிமெண்ட்ல தண்ணி ஊறி அந்த செவரெல்லாம் மறுபடியும் விரிசல் விட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தரையில வந்து விழ ஆரம்பிச்சுது. கட்டடத்தோட நிலைமை பழைய நிலைமை விட மோசமா இருந்துச்சு. ஜமீன்தாரு ரொம்பவும் கவலையா, என்ன இது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு கவலைப்பட்டு அந்த இன்ஜினியர்ஸை மறுபடியும் வர சொன்னாரு. எங்களுக்கே ஒன்றும் புரியல சார். ஈரப்பதம் வெளியில வரும்னு பார்த்தோம். ஆனா சிமெண்ட் பூசினதுல ஈரப்பதம் உள்ளேயே தங்கிடுச்சு போல. பட்டணத்துக்காரங்க வேலையை காட்டிட்டாங்க. ஜமீன்தார் அதுக்காக பயன்படுத்தின பணம் எல்லாமே வீணா போயிடுச்சு. விளைச்சல் அறுவடை செய்யறதுக்கு இன்னும் மிச்சம் இருக்கிறது 15 நாள் தான். அதை நினைச்சு ஊருக்காரங்க எல்லாருமே பதட்டத்துல இருந்தாங்க. ஜமீன்தாரு என்ன பண்றதுன்னு தெரியாம கவலையில இருந்தாரு. இந்த விஷயம் குயவனான பீமையாவுக்கு தெரிய வந்துச்சு. இனி அவன் களத்துல இறங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணான்.
அன்னைக்கு தைரியமா பீமையா வந்து ஜமீன்தாருடைய வீட்டு வாசல்ல நின்னு அவரை கூப்பிட ஆரம்பிச்சான். அப்போ வீட்டு கேட்டு திறந்துக்கிட்டு வெளியில வந்த வேலைக்கார பீமையாவை பார்த்து ஆச்சரியமா, நீயா? உனக்கு இங்க என்ன வேலை? ஜமீன்தார் இப்ப யாருக்கிட்டையும் பேச மாட்டாரு. பீமையா தயக்கத்தோட, நான் ஜமீன்தார் ஐயா கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும். ஊர் பிரச்சனைய பத்தி தான். தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் உள்ள விடுங்களேன். பீமையா சொன்னதை கேட்டு வேலைக்காரன் உள்ள போனான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவன் வெளியில வந்து சரி, உள்ள போ. பீமையா சரி அப்படின்னு உள்ள போனான். உள்ள பெரிய நாற்காலியில ஜமீன்தார் உட்காந்துக்கிட்ட நாற்காலியை அசைச்சுக்கிட்டு இருந்தாரு. அவரு பீமையாவை பார்த்து கோவமா இப்படி கேட்டாரு. நீயா? உனக்கு என்ன வேணும்? பானை எதனா விற்கலையா? பீமையா கையெடுத்து கும்பிட்டு, ஜமீன்தார் ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் வந்தது எனக்காக இல்ல, ஊருக்காக. உங்க அரிசி மில்ல சரி பண்றதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்குங்க. அப்படின்னு பீமையா சொன்னதை கேட்டு ஜமீன்தார் கிண்டலா சிரிச்சாரு. உன்கிட்டயா யோசனையா? பட்டணத்துல இருந்து வந்தவங்களாலேயே சரி பண்ண முடியல. நீ சாதாரண ஒரு குயவன், மண்பானை செய்யறவன். உன்னால என்ன பண்ணிட முடியும்? அதை கேட்டு பீமையா கொஞ்சம் தயக்கமாவே, ஐயா, பிரச்சனை மண்ணுல இருக்கும்போது அதுக்கான தீர்வும் மண்ணுல தானங்க இருக்கும். அந்த செவுரு கட்ட பயன்படுத்தின மண்ணு சரியில்லைங்க ஐயா. அதனால தான் அது தண்ணியை இழுத்துக்குது. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? செவரை இடிச்சிட்டு புது செவரு கட்டணுமா? அதுக்கு என்கிட்ட பணமும் இல்லை, நேரமும் இல்லை. அதெல்லாம் செய்ய வேண்டாங்க ஐயா. நான் சொல்ற மாதிரி சிமெண்ட் பூசி இருக்கிறத பேத்து எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நான் சொல்ற மாதிரி மண்ணை பூசினா செவுரு கல்லு மாதிரி ஆயிடும். ஜமீன்தார் சந்தேகமா, மண்ணை போடணுமா? என்னப்பா சொல்ற? ஆத்தங்கரை ஓரமாக கிடைக்கிற களிமண், மணல், சுண்ணாம்பு, அப்புறமா மூலிகை சாறு, இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா அந்த மண் ரொம்ப நல்ல மண்ணாக மாறும். அப்புறம் அந்த செவத்துக்குள்ள காத்தும் போகும். வெளியிலிருந்து தண்ணியை உள்ள இழுக்காது. உள்ள இருக்கிற ஈரப்பதத்தை வெளியில அனுப்பும். இது எங்க தாத்தா காலத்துல பானை செய்ய பயன்படுத்தின முறை. ஜமீன்தார் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாரு. ஆனா அவருடைய கர்வம் குறுக்க வந்துச்சு. போதும் நிப்பாட்டு. ஒரு சாதாரண கொய்யவன் கட்டடம் எப்படி கட்டணும்னு எனக்கு சொல்லித்தர வரியா? உன்னுடைய அறிவை போய் பானை செய்யறதுல காட்டு. அவமானம் தாங்க முடியாம பாவம் பீமையா அங்கிருந்து திரும்ப வந்துட்டான். அவனுக்கு அவமானமாச்சு அப்படிங்கிற கவலையை விட ஊருக்கு வரப்போற பெரிய நஷ்டத்தை பத்தி யோசிச்சுதான் அவன் ரொம்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இந்த பக்கம் ஜமீன்தார் மட்டும் இவன் சொல்லி நாம என்ன செய்யறது அப்படிங்கிற கர்வத்துல பீமையா சொன்னதை அவன் ஏத்துக்க கூட இல்ல. இப்படியே நாட்களும் போச்சு. அறுவடை செய்யற நேரமும் வந்துருச்சு. விவசாயிங்க எல்லாரும் அவங்க வயல்ல விளைஞ்ச விளைச்சல் எல்லாத்தையுமே அறுவடை செஞ்சு மூட்டையில போட்டு அதை மில்லுல விற்கிறதுக்காக கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா மில்லுக்குள்ள வைக்க முடியாது. ஏன்னா மில்லுக்குள்ள தண்ணி சுட்டிக்கிட்டு இருக்கு. தரையெல்லாம் ஈரமா இருக்கு. வெளியில வச்சா எலியோ பண்ணியோ வந்து தானியத்தை சாப்பிட்டுடும். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஜமீன்தார் அமைதியா தான் இருந்தாரு. அவருடைய பணத்திமிரு, அவருடைய அதிகாரம் கொஞ்சம் கூட இறங்கி வர விடவே இல்லை. ஒரு நாள் அவருடைய மனைவி ராத்திரி நேரம் இப்படி சொன்னாங்க. ஏங்க, ஊஜனங்க படுற கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. நம்ம கிட்ட அந்த பிரச்சனைக்கான தீர்வு இருந்தாலும் ஏன் நீங்க அமைதியா இருக்கீங்க? தீர்வு இருக்கா? என்ன தீர்வை பத்தி பேசுற? அதான் அந்த குயவ பீமையா வந்து சொன்னா இல்லையா, நாம ஏற்கனவே பட்டணத்து ஆட்களை நம்பி ஏமாந்து நிக்கிறோம். இப்போ இவனை நம்பி ஏமாந்து போனாலும் எடுக்கிறதுக்கு பெருசா எதுவும் இல்லை இல்லையா? அப்படி தான் பொண்டாட்டி சொன்னதை அவரு யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு குயவன் சொன்னதை கேட்டு செய்யணுமா அப்படிங்கிற யோசனை அவருக்குள்ள இருந்தாலும் கூட அவருடைய இந்த யோசனையால ஊரே அழியிறத அவரால் பார்க்க முடியல. அன்னைக்கு ராத்திரி அவருக்கு சரியா தூக்கமும் வரல. அடுத்த நாள் விடிய காலையில அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. காலையில விடியறதுக்கு முன்னாடியே யாருக்குமே தெரியாம ஜமீன்தார் குயவனான பீமையாவை பார்க்க போனாரு. அந்த நேரத்துல பீமையா அவனுடைய வாசல்ல மண்ணால ரொம்பவும் அழகான ஒரு பானைய தயார் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஜமீன்தார் பீமையா, ஜமீன்தார் அவனுடைய வீட்டு வாசல்ல பார்த்து பீமையா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். பானை செய்யறத நிப்பாட்டிட்டு அவன் கையை கட்டிக்கிட்டு வந்து நின்னான். ஜமீன்தார் ஐயா, நீங்க இவ்வளோ காலையில? நான் உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன். இந்த ஊரோட தலைவரா இல்ல, ஒரு விவசாயியா. நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதை கேட்டதுமே பீமையா ரொம்ப ஆச்சரியப்பட்டான். ஐயோ, எதுக்குங்க ஐயா பெரிய வார்த்தையெல்லாம்? இல்ல பீமையா, என்னோட திமிரால
நீ சொல்ல வந்த யோசனைய நான் கேட்கல. ஆனா இப்ப இந்த ஊரையும் இந்த ஊரோட விளைச்சலையும் நீ தான் காப்பாத்தணும். பீமையா அழுதுகிட்டே, ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் வேலைய உடனே ஆரம்பிக்கிறேன். எனக்கு பணம் வேணாம். ஆனா உதவிக்கு ஆளுங்க வேணும். அதே மாதிரி நான் கேட்குற மண்ணு மணல் எல்லாம் வேணும். இந்த ஊரே உன் பின்னாடி இருக்கு. நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும். அன்னைக்கு சுவர்ணகிரி ஊர்ல ஒரு பெரிய மாற்றமே வந்துச்சு. ஊரோட ஜமீன்தார் குயவனான பீமையாவுக்கு துணையா நின்னாரு. ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க ஊர்ல இருக்கிற அந்த அரிசி மில்ல சரி பண்ணணும்னு முடிவெடுத்தாங்க. அன்னைக்கு சூரியன் உதயமாகும் போது அந்த ஊருக்கு புது வெளிச்சமே வந்துச்சு. பீமையா சொன்னபடியே ஊர்க்காரங்கள நிறைய பேர் அந்த மில்லு கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அவங்க கிட்ட பீமையா, ஐயா, நம்ம கிட்ட நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. முதல்ல இந்த சிமெண்ட் எல்லாத்தையுமே நாம பேத்து எடுத்தாகணும். இது நம்ம செவருக்கு பிடிச்சிருக்கிற வியாதி. உடனே அங்கிருந்தவங்கள சில பேர் போய் அந்த சிமெண்ட்டை பேத்தெடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் பீமையா சொன்ன மாதிரியே ஆத்தங்கரையோரமா இருக்கிற கருப்பு களிமண்ணை சில பேர் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி வயல்ல இருக்கிற செம்மண்ணு மணலை எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. சில பேர் காட்டுக்கு போய் தேவையான இலைகளை எல்லாத்தையுமே பறிச்சு எடுத்துக்கிட்டு வந்தாங்க. மதிய நேரம் எல்லாரும் அந்த மண்ணை கலவை போட ஆரம்பிச்சாங்க. பீமையா அவனுடைய அனுபவத்துல அவன் தெரிஞ்சுக்கிட்டது எல்லாத்தையுமே எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தான். எதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறதையும் கத்து கொடுத்தான். எல்லாரும் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு மிதிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கலவையும் தயாராகிக்கிட்டு இருந்துச்சு. பீமையா அந்த கலவைய கையில எடுத்து பார்த்து அதை மோப்பம் பிடிச்சு கலவை சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்ப இந்த மண்ணை செவத்துல பூசணும். ஆனா எந்த ஒரு கருவியும் பயன்படுத்தாம கையாலேயே இந்த மண்ணை பூசி விடணும். அப்படின்னு சொல்லி பீமையா ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துட்டு வந்து செவுத்துக்கு பூச ஆரம்பிச்சான். அவன் பூசுறத பார்த்து மத்தவங்க எல்லாருமே செவுத்துக்கு மண்ணை பூச ஆரம்பிச்சாங்க. அந்த வேலையில அவங்க யாருமே சோர்வடையல. ஏன்னா அவங்களுக்கான ஒரு வேலைன்னு நினைச்சு அவங்க பண்ணாங்க. அப்படி ராவும் பகலும் கஷ்டப்பட்டு அவங்க எல்லாரும் வேலையை முடிச்சுட்டாங்க. மண்ணை பூசினதுக்கு அப்புறமா அந்த செவருல இருந்து ஒரு நல்ல மனமும் வந்துச்சு. அதே மாதிரி அந்த செவரெல்லாம் பலமா இருக்கிற மாதிரியும் தோணுச்சு. அந்த வேலையை முடிச்சு அடுத்த நாள் ராத்திரி நேரம் திடீர்னு வேகமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. ஊருக்காரங்க மனசெல்லாம் படபடன்னு இருந்துச்சு. ஜமீன்தாரும் என்ன ஆகுமோ என்னவோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. மழை விட்டதுக்கு அப்புறமா எல்லாருமே அந்த அரிசி மில்லு கிட்ட வந்து பார்த்தாங்க. ஆனா ஆச்சரியம் என்னன்னா மில்லுக்கு எதுவுமே ஆகல. சின்ன வெடிப்பு கூட இல்ல. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ரொம்ப நல்லபடியா இருந்துச்சு. உள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. செவுத்துல ஈரப்பதமும் இல்ல. அவங்க பூசின மண்ணு தண்ணிய உள்ள வராம தடுத்துச்சு. செவரெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. பீமையா சொன்னத அவன் செஞ்சும் காட்டிட்டான். அப்ப சந்தோஷத்துல ஜமீன்தார் பீமையாவோட கைய பிடிச்சு, பீமையா, நீ செஞ்சது ரொம்ப பெரிய உதவி. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஆனா ஒண்ணு, என்னையிலிருந்து விவசாயிங்க எனக்கு எப்படியோ குயவனான நீயும் எனக்கு அப்படிதான். இனிமே இந்த ஊர்ல எல்லா தொழில் செய்யறவங்களும் சமந்தான். அன்னைக்கு ஜமீன்தார் அவருடைய வயல்ல விளைஞ்ச தானியத்துல ஒரு மூட்டை தானியத்தை பீமையாவுக்கு பரிசா கொடுத்தாரு. அன்னையிலிருந்து பீமையா அவன் தயார் பண்ண அந்த கலவைய எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு ஊர்ல இருக்கிற பசங்களுக்கு கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எல்லா தொழில் செய்யறவங்களுக்கும் நாம அந்த தொழிலுக்கான கௌரவத்தை கொடுத்துதான் ஆகணும். அதே மாதிரி அறிவு பணக்காரங்களுக்கு சொந்தமானது இல்ல, அது எல்லாருக்குமே சொந்தமானது. சில பேருக்கு படிக்கிறதுனால அறிவு வரும். சில பேருக்கு அவங்க வாழ்க்கையில அவங்க பட்ட அனுபவத்தினால அறிவு வரும். எல்லாருடைய அறிவு திறமை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான கௌரவத்தை கொடுக்கும்போது தான் அவங்க கிட்ட இருக்கிற அறிவு நம்ம எல்லாருக்கும் பயன்படும். நாம எல்லா பிரச்சனையை விட்டும் வெளியில வர வழி கொடுக்கும்.